Good evening. So next sessionல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ஆப்வியஸ்லி ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி தானே? ஸோ ஆப்ஜெக்ட் பேஸில் எழுதப்பட்டது தான். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி உருவாக்குறது, அந்த ஆப்ஜெக்டை வச்சு எப்படி அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, இந்த பேஸில் உருவாக்கப்பட்டது தான். பட் அதர் பர்பஸ்க்காகவும் இட் கேன் பி யூஸ்ட். இப்போ சர்வீசஸ்லாம் எழுதுவாங்க. பட் எவ்ரி திங் இஸ் அரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். நீங்க முதல்ல நீங்க யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ அது ஸ்கேனருங்கிற கிளாஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டான்ஸ் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுடைய பர்ப்பஸ் எல்லாம் அதுக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் எஸ்சிஎன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப்னு வாங்கியிருப்போம், அல்லது நெக்ஸ்ட் ஆஃப்னு வாங்கியிருப்போம், அல்லது நெக்ஸ்ட் லைன் ஆஃப் வாங்கியிருப்போம், நெக்ஸ்ட் டபுள் ஆஃப் வாங்கியிருப்போம். அப்போ அந்த குறிப்பிட்ட டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட் வாங்குறதுக்காக எழுதப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கு. இது இந்த ஸ்கேனர் கிளாஸுங்கிறது ஆல்ரெடி பில்டினா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து கொடுக்கப்பட்டனால ஆல்ரெடி இருக்கிறனால அந்த ஸ்கேனர் கிளாஸை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அல்லது அந்த யூட்டில் பேக்கேஜ் தான், யூட்டில் பேக்கேஜுக்குள்ள தான் ஸ்கேனர் கிடக்கு. அப்போ அந்த யூட்டில் பேக்கேஜை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்? இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் கதை. அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடியது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளாஸை நம்மளால உருவாக்க முடியுமான்னா, அதுதான் நம்ம ரீசன்ட் டேஸா ஒரு 3, 4 செஷன்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹவ் டு கிரியேட் அ கிளாஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு கிளாஸை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கிளாஸ் இஸ் அ ப்ரொவிஷன்சி டு கிரியேட் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். டு கிரியேட் அ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒரு சுருக்கப்பட்ட ஒரு டேட்டா டைப்பை நம்ம விரும்புகிற மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல ஒரு டேட்டா டைப்பை நம்ம உருவாக்குறது தான். சரி, அதுக்கு முன்னாடி என்ன டேட்டா டைப் பார்த்துருப்போம்? டிஃபால்ட் டேட்டா டைப் பார்த்துருப்போம். ஓகேவா? இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அது போக வேற என்ன பார்த்துருப்போம்? அரேஸ் பார்த்துருப்போம். அரேஸுங்கிறது என்னன்னா டிரைவ்ட் கேட்டகரிக்கு கீழே வருது. ஓகேவா? அரேஸ், எனுமரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவ்ட் கேட்டகரிக்கு கீழே வருது. அப்போ டிரைவ்ட்னா என்னது? எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு டைப்லேருந்து டிரைவ் ஆகக்கூடியது. சரி, அது எப்படி டிரைவ் ஆகுது? எனக்கு ஒரு டேட்டா பத்தாது சார். கலெக்ஷன் ஆஃப் சேம் டைப் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா, அதுதான் அரே. அவ்வளோதான். சரியா? ஆனா நான் ஒரே ஒரு நேம் தான் சார் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் வச்சு நான் அத அடுத்தடுத்த வேரியபிளா நான் அத ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் என்னதுன்னா, அரே தான். சரியா? அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அது ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், டாஸ்க் இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ரைட்? ஓகே. இப்போ அடுத்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டோம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லிட்டு. அப்போ யூசர் டிஃபைன், யூசருக்கு தேவையான வகையில யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை உருவாக்குறது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுக்கிறது கிளாஸு. அப்போ வடிவத்தை உருவாக்குறது கிளாஸு. அந்த வடிவத்துக்கு உருவாக்கப்படுற டேட்டா ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? அந்த ஆப்ஜெக்ட்ட மட்டும் ஸ்ட்ரக்சரை மட்டும் உருவாக்க மாட்டோம் கிளாஸ்ல. அந்த ஸ்ட்ரக்சரை மேனிபுலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த கிளாஸ்க்குள்ள கொடுத்துரும். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு டேட்டாவை ஃபில் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள டேட்டாவில் உள்ள வேல்யூஸை எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணுறது, இதில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சரை ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் அதை பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அதில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ சிம்பிளி கிளாஸ் என்னன்னு சொல்கிறோம்? கிளாஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். கிளாஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். அந்த டேட்டா மெம்பர்ஸ் தான் அந்த வடிவம்னு சொல்றேன். என்னென்ன மெம்பர்லாம் இருக்கிறாங்க அதோட கலெக்ஷன்ஸ் தானே கிளாஸ். ஓகே. அண்ட் அது போக அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது? அந்த வடிவத்துக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸை கோடா எழுதி வைக்க போறோம். ஃபங்க்ஷன்ஸா எழுதி வைக்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஃபங்க்ஷன்ஸா எழுதி வைக்கிறோம். இதுதான் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். கிளாஸ்ன்னு வரும்போது மெம்பர் ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். ஸோ வெறுமனே ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட் கிளாஸ் இல்லையா? ஸோ இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் தட் கிளாஸ். அதனால மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்றேன். ரைட்? ஸோ லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அதுக்கு முந்தின செஷன்ல எப்படி பண்றது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சான்ஸ் இருந்தால் அதை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு வாங்க. ஓகே.
கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஆப்ஜெக்ட், அவ்வளோதான் விஷயம். கன்ஸ்ட்ரக்ட் த ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட்டுங்கிறதே ஒரு ஏற்கனவே ஒரு அச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அச்சுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு எலமெண்ட் தான் ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ அந்த எலமெண்ட் பச்சை கலர்ல இருக்கணுமா, மஞ்சள் கலர்ல இருக்கணுமா அப்படின்னு சாயம் பூசுறது தான் யாரோட வேலை? இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. அதாவது அதுக்கு தேவையான டேட்டாவை ஃபில் பண்றது தான் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. ரைட். ஓகே. வாட் இஸ் தட்? அடுத்தது என்ன பார்த்திருப்போம்? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது? சிங்கிள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 2, 3 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி பழகியிருப்போம். அண்ட் எனக்கு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார். ஸ்டூடெண்ட்ன்னு நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து S1, S2, S3ன்னு புதுசு புதுசா கிரியேட் பண்ண முடியாது சார். கஷ்டமா இருக்கும். அப்படின்னா, அதுக்கு குடுக்கப்படுற ப்ரொவிஷன்ஸ் இதான் என்னது? நீங்க ஆப்ஜெக்ட்ஸையே அரேயா கிரியேட் பண்ணலாம். ஆனா சேம் டைப் ஆஃப் டேட்டாவா இருக்கணும். ஆப்வியஸ்லி சேம் டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட் எஸ் ஆஃப் அப்படின்னு குடுக்கும்போது, நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஸ் ஆஃப் 0 எதை மீன் பண்ணோம்? முதல் ஆப்ஜெக்ட்ட. எஸ் ஆஃப் 1 2வது ஆப்ஜெக்ட்ட மீன் பண்ணும். எஸ் ஆஃப் 49 கடைசி ஆப்ஜெக்ட்ட மீன் பண்ணும். மொத்தம் 50 டேட்டா. ஓகேவா? ஸோ 50 ஆப்ஜெக்ட் தான். ஓகே. ஸோ இப்படி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்றது? அண்ட் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல பார்த்தோம். ரைட். ஓகே. லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம்? அ எப்படி மெம்பர் ஃபங்ஷன்ஸ் எழுதுறது? அண்ட் அந்த மெம்பர் ஃபங்ஷன்ஸுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ட பாராமீட்டரா பாஸ் பண்றது? அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? வேல்யூஸ் மட்டும் போகல. அதுக்கு பதிலா என்ன போச்சு? ரெஃபரன்ஸே போயிட்டு. ஓகேவா? ஸோ அத பார்த்திருப்போம். அண்ட் அது போக ரெஃபரன்ஸே போகுது. அண்ட் அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ எப்படி ரிட்டர்ன் பண்றது? அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? அந்த ஃபங்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி, அதனுடைய ரெஃபரன்ஸ இங்க ரிட்டர்ன் பண்ணா, இங்க இன்னொரு ஆப்ஜெக்ட்ட சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ட வச்சு இந்த சேம் கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட்ட வச்சு, அத வாங்கிட்டோம் அப்படின்னா, அதோட ரெஃபரன்ஸ் இங்க வந்து சேர்ந்துரும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதோட ரெஃபரன்ஸ் இங்க வந்து சேர்ந்துரும். ஓகேவா? ரைட். சரி. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு சார். அந்த கிளாஸ் வந்து எப்படின்னா, அந்த கிளாஸ் எனக்கு தேவை தனியா. ஆனா, அந்த கிளாஸோட சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு தேவைப்படுற புது கிளாஸ். மறுபடியும் சொல்றேன். ஒரு கிளாஸ் இருக்கு. அப்ப கிளாஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஃபங்ஷன்ஸ் தான் எழுதி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான இன்புட் வாங்குறது, அத பிரிண்ட் பண்றது, அண்ட் அத கால்குலேட் பண்றது, இந்த ஃபங்ஷன்ஸ் தான் எழுதி வச்சிருக்கோம். அது போக ஒரு சின்ன 2 டேட்டாவ அதுல ஆட் பண்ணணும். அப்போ அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் டேட்டாவ ஆட் பண்ணா, என்னுடைய புது ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். புது டேட்டா டைப் கிடைச்சிரும். சரி இது பண்ணலாமா சார்? எனக்கு அட் த சேம் டைம் எக்ஸிஸ்டிங் கிளாஸையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒருவேளை எக்ஸிஸ்டிங் கிளாஸ் தேவையில்லன்னா, அதிலேயே போய் நம்ம எடிட் பண்ணிறலாம். ஆல்ரெடி நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதிலேயே போய் நம்ம எடிட் பண்ணிறலாம். கூட 2 டேட்டா தான் தேவை. ஆட் பண்ணிட்டு, கூட 2 ஃபங்ஷன்ஸ் எழுதிட்டு, அல்லது ஃபங்ஷன்ஸ்ல நம்பர் ஆஃப் லைன்ஸ மட்டும் இன்கிரீஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி எழுதிறலாம் இல்லையா? அ இப்போ ஆல்டர்னேட்டர் நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் எந்த எடிட்டும் ஆகக்கூடாது. ஆனா, புதுசா எனக்கு ஒரு கிளாஸ் தேவை. அந்த கிளாஸ்க்கு இந்த கிளாஸ்னுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தேவை. அது போக ஃபியூ டேட்டாவும் அண்ட் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸும் எனக்கு தேவை. அப்போ இத எப்படி இதுக்குள்ள கொண்டு வர்றது? சிம்பிள். ரியாலிட்டில ரியாலிட்டில ரியல் லைஃப்ல என்ன நடக்கும்? அ தாத்தாவோட சொத்து வந்து பேரனுக்கும் அண்ட் பையனோட சொத்து பேரனுக்கும். இந்த அப்பா மகனுக்கும் சாரி அப்பாவோட சொத்து மகனுக்கும். இந்த மாதிரி இன்ஹெரிட் ஆகுது இல்லையா? இதே கான்செப்ட் தான். சரியா? அப்போ ஆல்ரெடி அப்போ அப்பா சம்பாதிச்சு வச்ச பேர்லாம் பையனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இது என்ன கிளாஸ்? எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அப்போ நியூ கிளாஸ என்ன பண்ண போறோம்? வி ஆர் சப்போஸ் டூ டிரைவ். வி ஆர் கோயிங் டூ டிரைவ். புது கிளாஸ் டிரைவ் பண்ண போறோம். பை இன்ஹெரிட்டிங் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ். ஸோ ஏற்கனவே இருக்கிற கிளாஸ்ல இருந்து இருக்கிற கிளாஸ அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ புது கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்சஸிங் த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் கிளாஸ் while creating a new class. So simply inheriting a base class, inheriting a class, அவ்வளவுதான். inheriting an existing class. அப்போ existing class inherit பண்ணி நான் புது கிளாஸ் உருவாக்கினா அதுக்கு பேர் என்னது? inheritance. அவ்வளவுதான். அப்போ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு முக்கியமான
கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நம்புறேன். ஓகே ஃபைன். நம்ம ஷேர் ஆயிட்டு இருக்கு. ரைட். ஸோ ஸ்க்ரீனை பாருங்க. இப்போ ஐ எம் கோயிங் டு ஹேவ் சரி ஒரு சாரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா ஓகே நேம் ஏஜ்னு வச்சுக்கோம். ஓகேவா? இதுல ரெண்டு கண்டென்ட் இருக்கு. What is that? ஒன்னு நேம் இன்னொன்னு ஏஜ். ஓகேவா? சரி சார் எனக்கு இப்போ மொபைல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணி புது ப்ரோக்ராம் ஒன்று எழுதணும் சார் அப்படின்னா மறுபடியும் இந்த நேம் இப்போ இதுக்கு என்ன எழுதியிருப்போம் இப்போ இது வந்து பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. ஓகே மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கிளாஸோட நேம் கட்டாயம் கேபிட்டல்ல இருக்கணும். சரியா? அப்போ இது கிளாஸ் பர்சன். ஸோ இது எப்படி கிளாஸா கோடா கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கிளாஸ் பர்சன் சொல்லியாச்சு அண்ட் பிரேஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன கேட்டகரி? இது நேம். ஓகேவா? இது ஏஜ். ஓகே ரைட். ஸோ இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஸ்ட்ரிங். அண்ட் இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? இன்ட்னு வச்சுக்கோ. ஸோ ரெண்டு இதுலேயும் கீழே செமிகோலன் போட்டோம்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. பிரேஸை க்ளோஸ் பண்ணால் கிளாஸ் கிரியேட்டட் அவ்வளோதான். சரியா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ரைட் சரி சரி இப்போ இந்த பர்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே பர்சன் வந்து இருக்கு. ஓகே அதில் நேமும் ஏஜும் இருக்கு. புதுசாக ஒரு கிளாஸ் இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்லேயே சொல்லி தரேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி வேணும். ஓகேவா? எம்ப்ளாய்க்கு இது போக அடிஷனலா என்ன இருக்கும்? எம்ப்ளாயோட பர்சனல் டீடைல்ஸ்னே வச்சுக்கோமே. பேரண்டா இருக்கும். எம்ப்ளாயோட பர்சனல் டீடைல்ஸ்ல நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும். இது போக அடிஷனலா தேர் மைட் பி சம் அவருடைய எம்ப்ளாயி ஐடி. ஓகே அண்ட் அது போக அவருடைய டெசிக்னேஷன், அவருடைய ஃபோன் நம்பர் அண்ட் இந்த மாதிரி அடிஷனல் டீடைல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ ஆல்ரெடி இந்த பர்சன் கிளாஸுக்கு தேவையான கோடெல்லாம் எழுதி வச்சிருப்போம். நேம் இன்புட் வாங்குறது, ஏஜ் இன்புட் வாங்குறது. ஸோ கெட்டர் செட்டர்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா? சரி அந்த கெட்டர் செட்டர்ஸ் மறுபடியும் நம்ம திரும்ப எழுதணுமா அப்படின்னா வேண்டாம். எழுதாம இருக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இது. சரியா? சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது எல்லாமே சேர்ந்தது என்னது? எல்லாமே சேர்ந்தது எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி எழுத போறேன். இது எல்லாமே சேர்ந்தது எம்ப்ளாயி. இது எப்படி சார் பண்றது? இதுக்கு ஒரு முக்கியமான கீவேர்டு ஒன்று தேவைப்படும். எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு. சரி என்ன செய்ய போறோம்? புது ஏற்கனவே பர்சன்ங்கிற கிளாஸ் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க இருக்கு. இப்போ அந்த கிளாஸ் நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன். அப்போ நான் என்ன செய்ய போறேன்? கிளாஸ் எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது? பர்சன்ங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. பர்சன்ங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ஓகே சரி சரி சைமல்டேனியஸா இது கூட ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே முதல்ல இதை பார்ப்போம். ரைட் ஸோ பர்சன்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? நேமும் ஏஜும் இருக்கு. அப்போ ரிமைனிங் 3 கண்டென்ட்ஸை மட்டும் இங்க கொடுத்தாப்போம். சரி ரிமைனிங் 3 என்னதெல்லாம்? ஸ்ட்ரிங் இஎம்பி ஐடி எம்ப்ளாயி ஐடி மொதல் விஷயம். ரெண்டாவது வேற என்ன சொன்னோம்? ஃபோன் நம்பர் சொன்னோமா? ஃபோன் நம்பர் அண்ட் டெசிக்னேஷன் ஓகே அது போக ஃபோன் நம்பருக்கு லாங் இன்டா இருக்கும் அல்லது லாங்கா இருக்கும். ஓகே வாட் எவர் ஃபோன் நம்பர். சரி நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக இன்ட் salary. ஓகே ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி டெசிக்னேஷன் சேலரி மட்டும் இல்ல எக்ஸ்டென்ஸ் பர்சன் கொடுத்தனால நேம் ஏஜ் கூட இருக்கு. ஓகே சரி நேமும் ஏஜும் கூட இருக்கிற பட்சத்துல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்?
ஸோ இதுக்கு தேவையான அப்போ இன்புட் வாங்குறதுக்கு அங்கே பர்சனில் கோடு எழுதியிருப்போம். சரி, அதை எப்படி யூஸ் பண்ணுறது? அண்ட் இங்கே நம்ம எப்படி இது இங்கே கோடு எப்படி எழுதி நம்மளுடைய இந்த டேட்டா மெம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி இதில் மட்டும் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் எப்படி இன்புட் வாங்குறது அண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த கோடிங்கில் போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக கோடிங்குள்ளே போவோம். சரி, ஃபார் கன்வீனியன்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட பர்சன் ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா, அதை நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்னெல்லாம் பண்ணியிருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் நிறைய எழுதியிருக்கிறோம். ஓகே, நமக்கு எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் தேவையில்லை. இந்த 2 கன்ஸ்ட்ரக்டரை ரிமூவ் பண்ணிக்குவோம். டைரெக்டாக டேட்டா அங்கே கொடுக்குற மாதிரி பார்த்துப்போம். அண்ட் டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறோம். அண்ட் கேல்குலேட்டும் பண்ணிடும். ஓகே, இந்த இவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்கு. ரைட், சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ சாம்பிளை மாற்ற போகிறேன். சாம்பிளை இப்போ பர்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரைட், அப்போ பர்ஸ் ஈக்குவல் டு நியூ பர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள ABC, 23 செமிகாலன். கீழே கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். கால்க் எதுக்காக? ஏஜை மந்த்லையும் டேஸ்லையும் கால்குலேட் பண்ணுறதுக்காக பண்ணியாச்சு. 3வது வேலை என்னது? பி டாட் டிஸ்பிளேன்னு வச்சுருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ண என்ன நடக்கு? கால்குலேட் ஆகி டிஸ்பிளே, இவ்வளோதான். சரி, இதே ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும். வேணும் தான். ஓகே, சரி. ஆனால் யாருக்கு வேணும்? இப்போ எம்ப்ளாய்க்கு வேணும். இப்போ எம்ப்ளாயை நம்ம கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்? going to create a new Java class. ஓகே, சோர்ஸ் ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டருக்குள்ள நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கேஜில் வேணாம், நம்மளுடைய ஓகே, what is it? எம்ப்ளாயி EMPன்னு வச்சுக்கோங்க போதும். அண்ட் சூப்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம டைரக்டா இதுலயே. ஓகே, பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இது பண்ணிக்கிட்டேன். மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு அதில் வேண்டாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃப்ரம் சூப்பர் கிளாஸை கொடுத்துருவோமா? ஓகே, சரி, அது இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃப்ரம் சூப்பர் கிளாஸ் கொடுத்தோம்னா அதுவும் சேர்ந்து கிரியேட் ஆகிருக்கும். சரியா? ரைட், நம்ம அதை அடுத்தது ஃபர்தராக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அடிஷனலாக என்னெல்லாம் தேவை? ஏதாவது ஒரு 2 டேட்டா மட்டும் ஆட் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரிங் டெசிக்னேஷன் அண்ட் EMP IT. ஓகேவா? ஸோ 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ எதுவும் இங்கே இருக்கு, பர்ஸ்ல இருக்கக்கூடிய நேம் ஏஜ் அதுவுமே இங்கே இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்ய போகிறேன்? சூப்பர் கிளாஸ் சாரி கன்ஸ்ட்ரக்டர் எழுத போகிறேன். EMP ஆஃப். ஸோ பப்ளிக்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி. பப்ளிக் EMP ஆஃப் ப்ராக்கெட்டில் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்? ஒரு ஸ்ட்ரிங், சாரி எதுக்காக? நேம்காக, கம்மா ஏஜுக்கு ஒரு ஏ, கம்மா ஸ்ட்ரிங் டெசிக்னேஷனுக்காக, அண்ட் ஃபைனலி எம்ப்ளாயி ஐடிக்காக இ. ஓகே, ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தெரியும் அப்படிதானே, பர்சன்ங்கிற கிளாஸ் நான் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ நேம் ஏஜ்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நேம் ஈக்குவல் டு n. ஓகே, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.
இஸ் நாட் விசிபிள். ஸோ அது வந்து விசிபிளா இல்ல. அப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்கு? பிரைவேட்டா இருக்கு. அப்போ இத நம்ம டெலீட் பண்ணாலே போதும் தெரிஞ்சு. ஓகே. இப்போ போயிடுச்சா? ஓகே. ஓகே. ஸ்டில் இட் இஸ் தேர். இட் இஸ் நாட் விசிபிள். சேவ் பண்ணிட்டு வருவோம். போயிடுச்சா? அவ்வளோதான் விஷயம். ஸோ 2வது ஏஜ் ஈக்குவல் டு ஏ அண்ட் டெசிக் equal to D, and finally EMP ID equal to E. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுவோம். ஓகே, பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ அதை தூக்கி இங்கே கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, டிஸ்பிளே இது ரெண்டும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அது போக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலன். ஓகே, சேஞ்ச் நம்ம இங்கே வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாயி நேம் அப்படின்னும் எம்ப்ளாயி ஏஜ் அப்படின்னும் ஃபர்தரா டெசிக்னேஷன் அப்படின்ட்டு ஓகே, அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ண போகிறோம். சாம்பிளில் நான் என்ன பண்ணணும்? சின்ன சேஞ்சுக்கு வேற ஒன்று பண்ண போகிறேன். என்ன இப்போ எனக்கு யார்கிட்ட எல்லாமே இருக்குது? இமேஜின் பண்ணி பாருங்க. யார்கிட்ட எல்லாமே இருக்குது? பேஸ் கிளாஸில் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அப்ட்ராக்டான திங்ஸ் தான் இருக்கும். என்னதெல்லாம்? நேமும் ஏஜ் மட்டும் தான் இருக்கும். சரியா? ஆனால் எம்ப்ளாயிட்ட என்ன இருக்கும்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், டெசிக்னேஷன் எம்ப்ளாயி ஐடி இவ்வளவும் இருக்கும். சரியா? அது போக அங்கே 2 கண்டென்ட் இருக்கு. என்னெல்லாம்? மந்த் ஏஜும் டே ஏஜ்னு சொல்லிட்டு 2 கண்டென்ட் இருக்கு. மந்த்ஸ் டேஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? பர்ஸில் வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? இப்போ எம்ப்ளாயீஸால யூஸ் பண்ண முடியும். ஸோ யாரை யூட்டிலைஸ் பண்ணுறது நம்மளுக்கு அட்வான்டேஜ்? ஸோ இஎம்பி. அப்போ இஎம்பி சரி அப்படி இருக்கட்டும். ஈக்குவல் டு நியூ இஎம்பி ஆஃப். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணி நம்ம இன்னும் எழுதலை. ஸோ இருக்கு ஆக்சுவலி, பட் இல்லை. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நேம் ஏஜ் கொடுத்தாச்சு. அது போக டெசிக்னேஷன் டபுள் கோட்ஸில் ப்ரொஃபஸர். ஓகே, ப்ரொஃபஸர் இருக்கட்டும். அண்ட் கடைசி இது எம்ப்ளாயி ஐடி ஒருத்தனை CS 18. ஓகே, அந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டிஸ்பிளே கால் ஆயிருக்கு. இப்போ எந்த டிஸ்பிளே கால் ஆயிருக்குன்னு பாருங்க. சேவ் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு? அப்போ எம்ப்ளாயி நேம் ஏஜ் பார்த்தீங்களா? எம்ப்ளாயி நேம்னு இருக்கு, நேம்னு இல்லை. அப்போ எது கால் பண்ணப்பட்டிருக்கு? பர்ஸ்ல உள்ள டிஸ்பிளே கால் பண்ணப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்ஸ்ல உள்ள டிஸ்பிளே கால் பண்ணப்படல. எங்க உள்ள டிஸ்பிளே கால் ஆயிருக்கு? இஎம்பியில் உள்ள டிஸ்பிளே கால் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம ரீயூசபிலிட்டியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த அசைன்மெண்ட் ஆல்ரெடி அங்க நடந்திருக்கு. பர்ஸ்ல இங்க நடந்திருக்கா? இருக்கா? சரி. அதே மாதிரி இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு? ஆல்ரெடி இங்க நடந்திருக்கு. ஓகே, நேம் ஏஜ், மந்த்லி ஏஜ், மந்த் ஏஜ், டே ஏஜ் எல்லாம் ஆல்ரெடி 4 ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? திரும்ப திரும்ப எழுதியிருக்கோம். புரியுதா? ரைட். இப்போ இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு ஒரு அட்வான்டேஜா நம்ம யூஸ் பண்ணது அந்த கேல்க தான். அப்போ கேல்க் என்ன பண்ணியிருக்கு? கேல்க் இங்க உள்ளது பர்ஸ்ல உள்ள கேல்க். ஓகேவா? நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்றோம்? எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோம். கரெக்டா? இங்க பாருங்க, இப்போ பிங்கிறது யாரோட ஆப்ஜெக்ட் பாருங்க? எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ
பர்சனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ யாருக்கு சொந்தம்? எம்ப்ளாயி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. எம்ப்ளாயி தன்னுடைய டேட்டா போக பர்சனுடைய டேட்டாவையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கு? அதோடைய கோடு எல்லாத்தையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பர்ஸ் எந்த வகையிலேயாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அஃபெக்ட் ஆகாது. பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ நான் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். சரியா? ஓவர் ரைடிங்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு வெஹிக்கிள் மேல இன்னொரு வெஹிக்கிள்ல ரைட் பண்றது. ஒரு ட்ரெயினுக்கு மேல பைக்ல ரைட் பண்ற மாதிரி. அப்போ ட்ரெயின் ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. பைக்ல ட்ரெயின் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. பைக்ல ட்ரெயினுக்கு மேல ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துல போறோம். அப்போ அந்த பர்சனுடைய ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும்? ஒரு 70 கிலோமீட்டர் வேகமா இருந்திருக்கும். மேலேயே ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் தட் இந்த மாதிரி. ஓகே. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த மெக்கானிசம் பேரு ஓவர் ரைடிங். சரியா? ஓவர் ரைடிங். நம்ம இங்க இருந்து யாரை கால் பண்ணுவோம்னா எம்ப்ளாயியோட ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவோம். எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா அதனுடைய சூப்பர் கிளாஸ். இதனுடைய சூப்பர் கிளாஸ் யாரு? பேஸ் கிளாஸ் பர்சன். பர்ஸ் அப்படிதானே? அப்போ அந்த பர்ஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இங்க சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா தான் ஓவர் ரைடிங் பண்ண முடியும். சூப்பர் ஆஃப் என்னையும் ஏயும் பாஸ் பண்றேன். என்னங்கிறது என்னது? நேம் டேட்டா இங்க வந்திருக்கு. கரெக்டா? ஏங்கிறது என்னது? ஏஜ் டேட்டா வந்திருக்கு. அப்ப இந்த நேம் டேட்டாவையும் ஏஜ் டேட்டாவையும் பாஸ் பண்ணி சூப்பர் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணா அது எதை கால் பண்ணும்? இந்த பாத்தீங்களா அதுல போட்டிருக்கா? பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எஸ் இன்ட் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அது ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுது. பர்ஸ் எங்க இருக்கு? இந்த இருக்கா? இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எஸ் இன்ட் ஏ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணப்படுது. எது மூலமா? இந்த சூப்பர்ங்கிற ஒரு சிங்கிள் கோட் மூலமா. சரி சார், சூப்பர்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அப்போ எனக்கு இங்க இருந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும் சார். அப்ப என்ன சார் செய்யறது? அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 கோடும் அதுல இருக்கு அப்படிதானே? அதை நான் டெலீட் பண்றேன். பண்ணிட்டு சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய கோட் கால் ஆக போகுது. அங்க இருக்கக்கூடிய கோடு தானே கால் ஆக போகுது. டேட்டா இங்க ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோம்? இங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்றோம். அப்போ டிஸ்பிளே நேம்னா என்ன அர்த்தம்? நேம்ல டிஸ்பிளேல நேம் டிஸ்பிளே பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? பிரிண்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டுடைய நேம் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம் இதுல. அது பாட்டுக்கு தெளிவா வேலை செஞ்சிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வேலை என்ன? ஆல்ரெடி இருக்கா? சூப்பர் கிளாஸ்ல இருக்கா? சூப்பர் டாட் டிஸ்பிளே. ஆனா சேம் ஃபங்க்ஷன் நேமா இருந்தா அதுதான் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் வேற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா கூட இது வேலை செய்ய தான் செய்யும். இந்த இடத்துல டிஸ்ப்னு கொடுத்துட்டு இங்க டிஸ்பிளேன்னு கால் பண்ணாலும் வேலை செய்ய தான் செய்யும். பட் டெக்னிக்கலி ரெண்டுமே ஒரே நேம்ல இருந்தாதான் அதை என்னன்னு சொல்றாங்க? ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்? டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கோமா? டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கோம். இங்க இது பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. எம்ப்ளாயில என்ன பிரிண்ட் பண்ணியிருந்தோம்? பாருங்க. எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஏஜ்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ எதை கால் பண்ணியிருக்கோம்? பர்ஸ்ல உள்ள டிஸ்பிளேயை அங்கிருந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஓவர் ரைடிங் சொன்னால ஒன்றும் இல்லை. இங்க இருந்து எம்ப்ளாயில உள்ள டிஸ்பிளேயை கால் பண்றோம். அது அங்க இருந்து பர்ஸ்ல உள்ள டிஸ்பிளேயை கால் பண்ணும். இதான் ஓவர் ரைடிங். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ இப்படி கால் பண்ணும் போது என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய நேம் அதோடைய நேம்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ டிஸ்பிளே ஆகிறது எம்ப்ளாயி நேம்னு டிஸ்பிளே ஆகாம நேம்னு டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ சேவ் பண்ணிட்டேன். ரன் பண்றேன். பாத்தீங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ப்ராப்பரா ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிரியேட் அ கிளாஸ் பை இன்ஹெரிட்டிங் டேட்டா ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். டேட்டான்னு சொல்லக்கூடாது, கோடு. சரியா? அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அப்போ எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி ஒரு புதுசா ஒரு டிரைவ் கிளாஸை உருவாக்குறோம். இதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் தான் இந்த இடத்துல நடக்குது. ஓகே. எப்படி மல்டி லெவல்ல எப்படி இன்ஹெரிட் பண்றது அண்ட் ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல எப்படி இன்ஹெரிட் பண்றது அண்ட் ஹைபிரிட் வேல எப்படி இன்ஹெரிட் பண்றது அப்படிங்கிறத வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். அண்ட் இன்ஹெரிட் பண்றதோடைய பர்பஸ் என்னன்னா ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட we can reduce. திரும்ப certain set of கோட மறுபடியும் எழுத வேண்டாம். அண்ட் certain ஸ்ட்ரக்சரை மறுபடியும் கிரியேட் பண்ண வேண்டாம்.
ஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஸோ திஸ் ஆல் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே தானே? ஸோ எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்ட் முக்கியம். அண்ட் அது போக சூப்பர் கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும்னா நம்மளுக்கு ஓவர் ரைடிங் பண்ணணும். ஓவர் ரைடிங் பண்ணுறதுக்கு சூப்பருங்கிற கீவேர்ட் முக்கியம், அவ்வளோதான். சூப்பரை வெறுமனையாக கால் பண்ணால் சூப்பர் கிளாஸில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அண்ட் இப்போ சிங்கிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணீங்கன்னா அங்கே சிங்கிள் பேராமீட்டர் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், ஓகேவா? இது பண்ணி காமிச்சிடுறேன். எரர் காமிச்சுதா? ஏன்னா அந்த இதில் அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டான். அப்போ பர்ஸ் ஸ்ட்ரிங்குங்கிறது அன்டிஃபைன்டு. அப்போ கமா ஏன்னு கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும் சேர்ந்து இப்போ நம்ம டி கொடுத்தோம்னாலும் வேலை செய்யாது. ஏன்னா டிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, கரெக்டா? பாருங்க, ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் அன்டிஃபைன் வரும், ஓகே தானே? அப்போ அங்க என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங் அடுத்தது இன்டிஜர் இருக்கும். அந்த பேராமீட்டர் லிஸ்ட்ல நம்ம இங்க டேட்டா கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், எவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ வரக்கூடிய கிளாஸஸ்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அண்ட் அதை ஃபர்தரா எப்படி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம், ரைட்? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்னன்னா இதே மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் நீங்க எதுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிட்டோம், ஓகே? அப்போ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டும் ரெஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? யூஸ் பண்ணி நீங்க இன்ஹெரிட் பண்ணி வழக்கம் போல கிரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிடுங்க, ரைட்? தேங்க்யூ.